பிக் பாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய பவித்ரா நள்ளிரவில் தூங்காமல் செஞ்ச விஷயத்த பார்த்து அவங்க குடும்ப சேர்ந்தவங்க இப்போ ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. அதோட விவரத்தை வந்து வெளில பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் 8 கிராண்ட் ஃபினாலேல முத்து வின்னராகவும் சௌந்தர்யா ரனாவும் அறிவிக்கப்பட்டாங்க. இப்படி இருக்கும்போது டாப் 5 ஃபைனலிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன் இருந்தவங்க தான் பவித்ரா. இந்த 105 நாட்களுமே பவித்ரா அவங்கள தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு ஃபேக் ட்ராமா போடுறது, பொய்யான விஷயங்களை பேசுறதுங்கிற மாதிரி இல்லாமல் பவித்ரா அவங்களா இருந்ததில் அவங்களுக்கான ஓட்டு அப்படிங்கிறது ஒரு வாரமும் அதிகமாச்சு. அது மூலயமா டாப் 5ல் ஒரு ஆளாகவும் பவித்ரா வந்தாங்க. சொல்லப்போனால் டாப் 5ல் ரயான் வந்து ஹெல்மெட் ஆனதுக்கப்புறமா 4வது நபராக வந்து இவங்க ஹெல்மெட் ஆகப்பட்டாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ பிக் பாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய பவித்ரா அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். உதாரணத்துக்கு பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது ஒரு மிஷன் லைஃப் மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 105 நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பவித்ரா இருந்திருக்காங்க. அந்த 105 நாட்களும் அவங்க வந்து காலையில் 8 மணிக்கு பாட்டு போட்டால் எந்திரிச்சு ஆடணும், டாஸ்க் வந்தால் செய்யணும், சமைச்சதுக்கப்புறம் சாப்பிடணும், இன்னொரு பக்கம் லைட் ஆஃப் பண்ணால் தூங்கிடணும். அதுலேயும் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கூட நிறைய பேர் தூங்காமல் கார்டனரில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறது, கான்வர்சேஷன் வைக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப நேரமாக கண் விழிச்சு அவங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிளாக இருக்கட்டும், ஃபுட் சைக்கிளாக இருக்கட்டும் எல்லாமே மாறிடுச்சு. அப்படிப்பட்ட பவித்ரா ஒரு 105 நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் இந்த லைஃப்பை பழகிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு 48 நாட்கள் பழகிட்டோன்னா அதுலேருந்து வெளில வரது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அப்படியே அதுக்கு டபுளாக 100 நாட்களுக்கு மேலே வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, தூங்கக்கூடிய நேரம், பேசக்கூடிய நபர்கள்னு சொல்லி எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. நைட்டில் தூங்கினா கூட எங்கே நாய் குலைச்சிருமோ, கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயப்படுறாங்களாம். அதுக்கப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணப்போ இது வந்து நார்மலான ஒரு ஹேபிட் தான். இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பதட்டம் தான். ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து அவங்க நார்மல் வாழ்க்கைக்கு பழகிட்டாங்கன்னா பிக் பாஸ் லைஃப்பில் வந்து அவங்க வெளில வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும், இதை பற்றி பயப்பட தேவையில்லை அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க இப்போ நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காங்களாம். இந்த ஒரு விஷயம் இப்போ பவித்ரா ரசிகர்கள் மத்தியிலும் பவித்ரா ஃபேமிலி மத்தியிலையும் கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் நடிகர் விஷா நடிப்பில் தயாரான திரைப்படம் தான் மதகத ராஜா. கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நிலையில் இந்த படம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்குதான். 12 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த படக்குழுவே எதிர்பார்க்காத வகையில் அவங்களே சர்ப்ரைஸ் ஆகிற விதமாக இந்த படத்துக்கான ஓப்பனிங் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குது. ஃபேன்ஸ் எல்லாருமே 12 வருஷம் கழித்து வெளியான படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரீசெண்டாக வெளியான திரைப்படம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. 12 நாட்களில் இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் 50 கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்குதான். இதன் மூலயமா கங்குவா படத்தோட ஆல் டைம் ரெக்கார்டையும் இதை பிரேக் பண்ணியிருக்குது. இப்படிப்பட்ட மதகத ராஜா இப்போ தியேட்டரில் மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் ஓடிடியில் பார்த்து மகிழ்விக்கிற விதமாக இப்போ இந்த படம் என்டிசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்குது. இந்த விஷயத்தை இப்போ படக்குழு சேர்ந்தவங்க இப்போ அஃபிஷியலாக அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.